வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? மகாராஷ்டிரா ஸ்டேட்ல தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. அது பக்கத்துல தான் இருக்கும். இன்னைக்கு கிளம்பி நம்ம எங்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துக்கு போக போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மில்கி பார் வாட்டர் ஃபால்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீவதன் ஃபோர்ட். இப்போ வந்து பண்ண நேரா போய் மில்கி பார் வாட்டர் ஃபால்ஸ்ல நல்லா குளிச்சுட்டு அதுக்கு சாக்லேட் நினைச்சுக்கோங்க. மில்கி பார், ஆமா, நான் அடிக்கடி வந்து பண்ணா மில்கி வே அப்படிங்கிற, மில்கி பாருங்கிற, மில்கி வே லேண்டுங்கிற, என்னென்னமோ சொல்றீங்க. அதோட பேர் வந்து பண்ணா மில்கி வே வச்சு மில்கி பார் வாட்டர் மில்கி பார் தானே. மில்கி பார் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போய் குளிச்சுட்டு ஜீவதன் ஃபோர்ட்டுக்கு போக போறோம். அந்த மில்கி பார் வாட்டர் ஃபால்ஸ் என்னங்க அவ்வளோ அழகா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதனால தான் வந்து பண்ண காலையே இங்க குளிக்க போறோம். அந்த மில்கி பார் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலயே ஒரு குட்டி குகை மாதிரி இருக்குங்க. அந்த குகையில இருந்தெல்லாம் வெளியே வர்ற மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரே ஆர்வமா போயிடுச்சு. சரி, இன்னைக்கு போய் அங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நேரா அங்க போறோம். அங்க போயிட்டு நேரா வந்து பண்ண ஜீவதன் ஃபோர்ட்னு ஒண்ணு இருக்குங்க. நமக்கு ஏத்த இடம் டிடிஎஃப். ஏன் வாசா அப்படி சொல்றேன் அப்படின்னா, பயங்கர அட்வென்ச்சரஸான இடம். ஸோ வந்து பாத்துட்டீங்கன்னா செங்குத்தா கிட்டத்தட்ட 85 டிகிரி மேலே ஏறும். 90 டிகிரிங்கிறது இப்படி, 85 டிகிரிங்கிறது இப்படி. ஸோ அந்த 85 டிகிரியில வந்து பாத்துட்டீங்கன்னா கல்ல செதுக்கி வச்சிருக்காங்க படிக்கட்டு மாதிரி. ஸோ வந்து இன்னொரு இடம் இருக்கு, ஹரிஹர ஃபோர்ட். அது இன்னும் பயங்கர ரிஸ்கியா ஸ்கேரியா இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டிப்பா போவோம். அங்கெல்லாம் கண்டிப்பா நம்ம போவோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க போறோம். இங்க என்ன ஒரு பியூட்டிஃபுல்னா, கஷ்டப்பட்டு மேலே ஏறிடுவோம். அப்படி 85 டிகிரி இருக்கிற அந்த இடத்துல கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டு அங்கிருந்து வந்து பாத்துட்டீங்கன்னா நேத்து வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ்ல தனியா ஒரு மலையை பார்த்தோம்லடா. அந்த மலையில நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல, அப்படியே மனித காலடி எல்லாம் பட்டிருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. அங்க நம்ம போக முடியும். எப்படின்னா தனியா இருக்குங்க மலை. அந்த மேல ஏற வாய்ப்பே இல்லை. பட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மலைக்கு பக்கத்துல இருக்கிற மலையில இருந்து ஜிப்லைன் கனெக்ட் பண்ணிடுவாங்க. கீழே வந்து பார்த்தா செம்ம ஹைட்டு. மேல இருந்து கீழே பார்த்தா அப்படி இருக்கும் அட்வென்ச்சரஸா. தம்பிங்க முகம் எல்லாம் மாறுது பாருங்க. ஐயோ, இவன் கூட்டு போய் எங்கேயும் நம்மளை விட்டுருவோம். கவலையே படாதீங்க, ரொம்ப ரிஸ்கா இருந்தா நீங்க பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்கியான விஷயத்துக்கு நான் கூப்பிட மாட்டேன். கும்பே வாட்டர் ஃபால்ஸ்க்கு உங்களை நான் வர வேணான்னு தான் சொன்னேன். வான்னு சொன்னானா, தம்பிங்க 2 பேரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவன் என் பின்னாடி சும்மா தான் வந்தான். பட் இருந்தாலுமே இல்லடா வர வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கிருந்து அப்படியே ஜிப்லைன் பண்ணி அந்த மலைக்கு போய், அந்த மலைக்கு மேலே ஒன்றுமே இருக்காதுங்க. ஒரு 10 பேர் நிற்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதான் இடமே இருக்கும். அங்கே நின்றுட்டு அங்கிருந்து எப்படி தெரியுமா, அங்கிருந்து அந்த வியூ எல்லாம் ரசிச்சுட்டு அங்கிருந்து எப்படி தெரியுமா கீழே இறங்கணும். திரும்பி அந்த ஜிப்லைனர் வழியா வந்து அங்கிருந்து நம்ம ஏறி வந்த வழியா இறங்கக்கூடாது. அங்கேயே ஒரு கயிறு இருக்கு. அந்த கயிறை பிடிச்சிட்டு கீழே தொங்கி நடந்து அப்படியே இப்படி பிடிச்சி இப்படி இறங்கி வரணும். செம்ம அட்வென்ச்சரஸா இருக்கும். நமக்கு ஏத்த இடம் டிடிஎஃப். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். இனி எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்குப்பா? ஜஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 23 மினிட்ஸ் ஜர்னிங்க. ஆஹா, பேசிக்கா நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வாட்டர் ஃபால்ஸ்ல எல்லாம் குளிக்கிறது கிடையாது. குளிச்சா பெரிய வாட்டர் ஃபால்ஸ் தான். அதுவும் வந்து பண்ண பயங்கரமா ட்ரிக் பண்ணி தான் போவோம். தேன் மிட்டாய் எல்லாம் என் மேல வெறியில இருக்காங்க. கால் ரத்தம் கட்டிக்கிச்சு தம்பிக்கு, எனக்கும் ரத்தம் கட்டிக்கிச்சு. செல்லக்குட்டி, நீயாவது பரவாயில்ல, அந்த ஒரு ட்ரெக்கிங் தான் பண்ண. நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 ட்ரெக்கிங் பண்ணேன். ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஹரிஹர ஃபோர்ட் போறதா தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணேன். அதாவது தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ்க்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஹரிஹர ஃபோர்ட்டுக்கு போறதா தான் இருந்துச்சு. முன்னாடி தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் ஐடியாவே கிடையாது. ஏன் வந்து தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் போனோம்னா ட்ரெக்கிங் பெருசா இருக்காது. நம்ம எப்படி வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸ்க்கு கொஞ்சம் தூரம் தான், பட் பயங்கர ட்ரெக்கிங். அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். கும்பே வாட்டர் ஃபால்ஸ்க்கு போய் சரியான கால்வலி, நம்மளால எல்லாம் ட்ரெக் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி தான் தேவ்குண்டை செலக்ட் பண்ணுது. ஆனா தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ரெக் பண்ணி போனோம் டிடிஎஃப். அதுவும் வந்து பண்ணா 6 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த கும்பே வாட்டர் ஃபால்ஸ்ல நீங்க ட்ரெக் பண்ணி போனீங்கன்னா அது ஆல்ரெடி 1 ஃபீட் பாத் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடத்துல உட்கார்ந்து தவழ்ந்து எல்லாம் போக முடியாதானா? இல்ல வாய்ப்பே கிடையாதுடா. ஏன்னு கேளு, அதுல ஒரு இடம் இருக்கு, ரொம்ப சின்னதா, ஒரு கால் தான் வைக்க முடியும், ஒரு பாதம் தான் வைக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், பட் ஒரு கால் தான் வைக்க முடியும். அதுவும் கொஞ்சம் ஸ்லிப்பரியா தான் இருக்கு. பைக் போக முடியாதுடா, அதுல இறக்கவே முடியாதுடா. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்லடா 85 டிகிரின்னு சொன்னேன்டா, அதே 85 டிகிரில தான் இருந்துச்சு. 90 டிகிரி பக்கமா இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேருக்கு சொல்லி கேள்விப்பட்டு 85 டிகிரி தவழ்ந்து போலான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி இடத்துக்கு போவேன்னா. இன்னும் கொஞ்ச நாள் தான் டிடிஎஃப் ஸ்கை டைவிங் சோலோவா பண்ண போறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கைல இருந்து ஒரு ஆள் கூட ஃபிளைட்ல போயிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து புடிச்சுக்கிட்டு ஸ்கை டைவிங் பண்ணுவாங்க தெரியுமா? அது வந்து நான் சோலோ கோர்ஸ் பண்ணி அதுக்கு லைசன்ஸ் வாங்கி நான் தனியா பண்ண போறேன். ஃபிளைட்ல எனக்கு தனியா கூட்டு போவாங்க. அந்த ஃபிளைட்ல இருந்து நான் தனியா குதிச்சு தனியா வந்து பண்ண நான் பேராஷூட் ஓபன் பண்ணி தனியா வந்து லேண்டா போறேன்.
அதுக்குன்னு ஒரு புக்கு தருவாங்கங்க, அதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்குங்க, அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம போய் அப்ராட்ல படிக்க போறோம். எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பிடலாம் டிடிஎஃப். நீங்க எப்படியாவது ஜீவதன் ஃபோர்ட் இருட்டுறதுக்குள்ள போயிடணும் தான் ஆசை. ஏன்னா இருட்டுனா நல்லா இருக்காதுடா. சன் செட் ஆகும்போது கரெக்டா போயிட்டா பயங்கர ஹாப்பி ஆயிடுவேங்க. டிடிஎஃப் எல்லாரும் கெட் ரெடியா இருங்க எக்ஸாஸ்ட் நோட் கேட்க. பார்த்தீங்கன்னா என்னோட அன்பான மக்கள், ஆரோக்கியமான மக்களுக்கு வந்து ஒரு இது சொல்லிக்கிறேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பங்காளிக்கு ஒருத்தருக்கு வந்து காது குத்து போயே ஆகணும், எல்லாம் வெட்டு குத்து ஆகிவிடும். பார்த்தீங்கன்னா சண்டை தாங்க, செய்முறை பிரச்சனை வந்துடுச்சுன்னா சண்டையை போட்டு விட்டுருவாங்க. அதனால் போயே ஆகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு இப்போ ஸ்லாங்கே மாற்றி பேசுகிறேன். அது வந்து ஊர்வாசி வந்துடும் இல்லையா. ஆக்சுவலி தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போக போகிறாங்க. ஸோ வந்து தம்பியும் சைக்கோவும் போக போகிறாங்க. சைக்கோ எதுக்காக போகிறாங்கன்னா நம்மளோட ரேஸ் ட்ராக்குக்காக போய் கெட் ரெடி ஆகணும் இல்லைங்க, ரைடிங் ஷூட்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகணும்ல. அதனால வந்து பண்ண தம்பி போகணும். ஆமாம், ரேசர்டா இதுக்கப்புறம் நம்ம. ஸோ வந்து டிடிஎஃப் ஒரு ஹாப்பியான நியூஸ் போன வ்ளாக்லேயே சொல்லியிருந்திருப்பேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். டிடிஎஃப் நம்ம வந்து ரேஸ் ட்ராக்குள்ளே இறங்க போகிறோம். அதனால வந்து பண்ண தம்பி வந்து ரைடிங் கியர்ஸ்லாம், அதாவது எடுக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. அதனால தம்பி முன்னாடி போகிறான். தம்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க அங்காளி பங்காளிங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ காது குத்தான். ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா வரலன்னா கோச் பண்ணலாம். அதனால வந்து பண்ணால் அங்கே போயிட்டு நம்மளோட ரேஸ் ட்ராக்கு வந்துட்டு அப்படியே திரும்பி வந்து பண்ண நம்மளோட ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிப்பாங்க. நம்ம இன்னும் 2-3 இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. 2-3 இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேஸ் ட்ராக்கு போயிடுவோம் டிடிஎஃப். ஆனால் தேனு ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா தேனு. ஆனால் இவ்வளோ நாளுங்க நானும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. ஆனால் எதனாலன்னு தெரியலைங்க, தேன் மிட்டாய்க்கும் கிறிஷுக்கும் ஆறதே கிடையாது. ஸோ வந்து தேன் மிட்டாய் கிட்ட உன் வாழ்க்கையிலேயே உன் முதல் எதிரி யாருன்னு கேளுங்களேன். வாழ்க்கையிலேயே வந்து முதல் எதிரின்னு பார்த்தீங்கன்னா அது பங்காளி கிருஷ்ணா தான் இருக்கும். எதனால இந்த இது எதனால இந்த ஒரு வெறி அவன் மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒத்தை சீட்டுக்காக தான் இவ்வளோ எல்லாமே. பின்னாடி உட்கார்றது பிரச்சனை இல்லை, இது வந்து பின்னாடி சாய்ஞ்சிரும், சாய்மானம் ஆகும். அந்த சாய்மானம் வந்து பண்ண வேணாம், கொஞ்சம் முன்னாடி தெரியலைன்னா அவன் தள்ள மாட்டான். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது. தேன் மிட்டாய் அழகா ஒரு டைலாக் சொன்னான் கோவத்துல. என்னன்னா, டேய் என் வாழ்க்கையில எனக்கு 1000 எதிரி இருக்காண்டா, அந்த எதிரிகள்ல முதல் எதிரி இல்லையாண்டா அப்படின்னா. நான் இருந்துட்டு சீரியஸா ஏன்டா என்னடா ஆச்சு அப்படிங்கும் போது, அண்ணே சீட்டை முன்னாடி தள்ள மாட்டேங்கிறானே. டேய் வாழ்க்கையில 1000 எதிரிகள் இருக்கு, அதுல முதல் எதிரியே உனக்கு சீட்டு தள்ளவனா இருந்தானா. இது சும்மா நான் இது ஒரு இது நான் இது சும்மா ஒரு இதுக்கெல்லாம் சண்டை போடுற பத்தியா நீ கொஞ்சம் முன்னாடி தான் போயேன்டா. முன்னாடி தானே இருக்கேன். இல்ல எனக்கு என்ன வருத்தம்னா இவனுக்குள்ளே அடிச்சுக்கிறது ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அது சும்மாண்ணே, அவ்வளவுதான். நேற்று நைட்டு அடிச்சுக்குவோம், இன்னைக்கு காலைல பிடிச்சி. அது இல்லடா, இது சும்மா சண்டை இல்லடா, இது கொஞ்சம் சீரியஸ் சண்டை. ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, கவலையே படாது. சைக்கோ உனக்கும் அப்படிதானே, இல்லை உனக்கு பிடிக்குமா? எனக்கே தெரியும். அப்புறம் ஏன்னா நேற்று அவனுக்கு அடிச்சுக்கும் போது விட்டுட்டீங்க? தேனும் எனக்கு ரொம்ப க்ளோஸ், இவனும் க்ளோஸ். அப்ப தடுத்து விடணும்னா அப்ப உட்காந்து வேடிக்கை பார்க்க. விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் 2 பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு. தேனிட்ட கேளுங்க, தேனி உட்கார்றா. பட் யாருமே தப்பா நினைச்சிடாதீங்க டிடிஎஃப். நம்ம தம்பி வந்து பண்ணா இங்க ட்ரிப்ல ஏதாவது சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டு தான் போறாங்கன்னு அப்படிலாம் கிடையாது. போயிட்டு நம்ம பிள்ளைங்க எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுவான். ஆக்சுவலி இந்த ட்ரிப் எப்பனான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்ததே வந்து பண்ண தேனுதான். என்ன கிளைமேட்ரா இன்னைக்கு. ட்ரக்கிங் எப்படி இருக்குன்னு வேற தெரியலடா. மில்கி பார் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போட்டு பாரு, மில்கி பார் வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஏதாவது ட்ரெக்கிங் இருக்கான்னு. நான் சொன்னேங்க, டே ஜீவதன் ஃபோர்ட்டுக்கு வாடா, ஜீவதன் ஃபோர்ட் பயங்கர அழகா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி நான் காமிச்சேன். எது அழகா அண்ணே, இது ஆபத்துனே, நான் வரல, நான் போறேன், எங்க ஊருக்கு நான் போறேன் அப்படிங்கிறான். என்ன மழை வந்தாலும் சரி, என்ன புயல் அடித்தாலும் சரி, நாங்கள் சென்று அந்த அழகிய வாட்டர் ஃபால்ஸை ரசித்தே தீருவோம். நேற்று நான் கத்துக்கிட்டேன், லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸே கத்துக்கிட்டேன். நான் கஷ்டமா இருக்கும் வாழ்க்கையே. போகும்போது ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும், போக போக பள்ளங்கள் வரும், மேடு வரும். அதெல்லாம் பார்த்து நம்ம பயந்து வந்துட்டோம், அந்த கோலை போய் அச்சீவ் பண்ண முடியாது. அந்த ஒரு இது விஷயம் நான் அதில் கத்துக்கிட்டேன். எவ்வளவு பெரிய தத்துவத்தை இப்படி அசால்ட்டா சொல்லிட்டேன். வாழ்க்கைங்கிறது போகும்போது சும்மா ஸ்மூத்தா போகும். திடீர்னு பள்ளம் அப்படி இப்படின்னு கரடு முருடா போகும். கீழே விழுந்து எழுந்திருப்போம். ஐயோ நம்மளால முடியலையே, நம்ம ரிட்டர்ன் போடாமே நினைச்சா அந்த அழகான ஒரு ஜோதியை உங்களால பார்க்க முடியாது. தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான பேர் வச்சிருக்கேன். தம்பி பேர் என்னன்னு வந்து பண்ண காரணம் மியூட் பண்ணிடுவேன், ஏன்னா அது கொஞ்சம் 18+ இருக்கும். என்னன்னாங்க, தம்பி கிட்டே இருக்கிற ஒரு பேட் ஹேபிட், அந்த பேட் ஹேபிட் வந்து பண்ணா நான் ஒரு பேரா வச்சிருக்கேன். நான் பெட் பண்ணி சொல்றேன் டிடிஎஃப், இந்த ட்ரிப் முடிக்கும்போது அந்த கெட்ட பழக்கம் அவனை விட்டு போயிடும். வேணா பாரு, இப்பவே தோண ஆரம்பிச்சிருச்சா. தம்பி வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அந்த தப்பை ஏன்டா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான்.
அந்த காரணத்துக்கும் அந்த தப்புக்கும் சம்மந்தமே இருக்காது. எதுனா காரணத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. புதுசா கண்டுபிடிப்பான், அதுவும் அவன் பண்றது தப்புன்னே அவனுக்கு தெரியாது. பட் இப்ப புரிஞ்சுக்கிட்டான். அதே மாதிரி நான் பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாம் எனக்கு சுட்டி காட்டுங்கடா, நான் திருத்திக்கிறேன்டா. நீங்க சொன்னீங்களே, நீங்க பேசும்போது நான் சில வாட்டி அதை கவனிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது நான் வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிடுவேன். டிடிஎஃப் என்கிட்ட அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் ஒரு தனியா ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பேன். 11வது தடவை வந்து எங்களை கத்துவாரு. இல்ல இல்ல அப்படி கிடையாது. அது நான் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இப்படியே போயிட்டு இருப்பேங்க. பின்னாடி இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ரைட் போகணும் அப்படின்னா என் காதுலயே விழுந்திருக்காது. ஆனா ரைட் போகணும் அப்படின்னா நான் ரைட்ல போயிடுவேன். நான் அப்படி ஓட்டிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு தனி ஒரு உலகத்துல போயிடுவேன். யார் ஒன்று எந்த ஒரு தப்பு பண்ணாலும் இந்த ட்ரிப்லயே வந்து பண்ண நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே திருத்திடலாம்டா. தேனே அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற மிஸ்டேக் சொல்றேன்டா. நீ வந்து கிறிஸ்டிய தப்பா நினைக்கிறடா, அதை வந்து நீ மாத்திக்கணும்டா. நேத்து இல்லைங்க, முந்தா நேத்து என்ன பண்ணா, கிறிஸ்டியன் இருந்துட்டு வந்து பாத்துட்டீங்கன்னா டிக்கில வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தா. நம்மளோட தேன் மிட்டாயோட டிஷர்ட்டை மட்டும் எடுத்து நம்மளோட மேல வந்து வச்சுட்டு டிக்கியை மூடிட்டு கிளம்பி வந்துட்டான். வரும்போது அச்சோ மறந்துட்டேனே தேன் மிட்டாயோட சட்டையை வைக்க அப்படின்னு சொல்லி சட்டையை எடுத்துட்டு போய் டிக்கில வைக்க போனான். அப்ப இவனுக்கு கேட்டுருச்சு, ஆனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏடா உன் சட்டை மேல வச்சுட்டான், நம்மடா மறந்துட்டான், அதை எடுத்து திரும்பி உள்ள வைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, நான் அவன் வேணும் தானே பண்ணிருப்பான், என் சட்டை மலையில நினைட்டு வேணும் தானே எடுத்து மேல வச்சிருப்பான் அப்படின்னா. அப்புறம் ஏன்டா அவன் எடுத்து உள்ள வைக்கணும்? அப்ப மேலேயே வச்சுட்டு வந்திருக்கணும்ல. என்னடா சொல்லுக்குட்டி, அது எப்படி லொகேஷன் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் வந்தாச்சுன்னு சொல்லி காட்டுது? சொல்ல உங்ககிட்ட இருக்கிற இன்னொரு தப்பு இதுதான்டா. டேய் லொகேஷனை தாண்டி வந்துட்டு பேசிட்டு இருந்தீங்க. டேய் பாத்தீங்களா, அங்க காரணத்தை சொல்லிட்டான் பாத்தீங்களா? சொல்ல காரணம் எல்லாம் இல்லனா உண்மையை சொல்றேன். நீங்க பேசிட்டு இருந்தது அப்படியே கவனிச்சிட்டு நான் இத பார்க்காம விட்டேன். ஒரு நிமிஷம் அப்படி சொல்லு, அத சொல்லு, அததான் நான் சொல்ல வந்தேன். அத சொல்லு. ஆனா அதை விட்டுட்டு நீங்க பேசிட்டு இருந்தீங்க. உங்க பேசுறது என்னடா இன்னும் 12 நிமிஷம் காட்டுது. எப்படி ட்ரக் பண்ணி போகணுன்னே தெரியலையே. ஐயோ சிக்னலும் இல்லையே. காரணம் இல்ல, நான் உண்மையை சொன்னேன். நீ என்ன நீங்க- சொல்லி இல்ல, இல்ல இல்ல. இல்ல 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 நீ என்ன சொல்லிருக்கா, ஆனா நீங்க பேசிட்டு இருந்ததே நான் கவனிச்சு நான் விட்டுட்டேனா, சாரி நான் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லணும். ஆனா நீ என்ன சொன்ன, அதான் ஆனா நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அதனால நான் சொல்றேன். அப்படியே மீன் பண்ணா இல்ல இல்ல நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதை கவனிச்சிட்டு நான் இதை பார்க்காம விட்டேனா அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி டிடிஎஃப் நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் போனோம் இல்லைங்க. எங்கள் யார் ஃபோன்லேயுமே சிக்னல் இல்லை. நிறைய ட்ரக் பண்ண வந்திருப்பாங்களே நிறைய பேர், அவங்க ஃபோன்லேயுமே இல்லை. ஆனால் நம்மளோட சைக்கோ தம்பி ஃபோனில் ஃபுல் சிக்னல் இருக்குங்க. எப்படின்னு கேட்டால், ஆனால் நான் ஏர்டெல் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறோம். ஏன்னா நான் ஏர்டெல் யூஸ் பண்ணும்போது சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணும்போது சிக்னல் கிடைக்குது. சரின்னு சொல்லி நான் வேறு சிம் யூஸ் பண்ணால் அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. உன் சமையலை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா தேனே. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த லெஃப்ட்ல இறங்கணுமா? இரு, இறங்கணும். இதோ போட்டு மில்கி பார் க்ளோஸ்ட்னா க்ளோஸ்டா? ஆமாண்ணா, டியூ டு ஹெவி ரெயின்ஃபால் ப்ளஸ் வேலி. ஐயோ எங்கடா போட்டிருக்கு? க்ளோஸ்ட் டியூ டு ஹெவி ரெயின்ஃபால். இருங்க, இதோ போட்டிருக்காங்க பாருங்களேன். டியூ டு ஹெவி ரெயின்ஃபால் ப்ளஸ் வேலி மில்கி பார் வாட்டர் ஃபால் க்ளோஸ்ட் ஃபார் டூரிஸ்ட். பேசணும். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? மில்கி பார் வாட்டர் ஃபால்ஸ் வாஸ் க்ளோஸ்டா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. பேசிக்காக நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வாட்டர் ஃபால்ஸ்ல எல்லாம் குளிக்கிறது கிடையாது. குளிச்சா பெரிய வாட்டர் ஃபால்ஸ் தான். அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டே